Number 60 disk of mass 10 gram kept horizontally in air. நமக்கு இங்க ஒரு ஆக்சுவலி டிஸ்க் நம்மள பார்த்து இல்ல, ஓகேவா? டிஸ்க் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். மாதிரி ஷேப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? டிஸ்க் நம்மள பார்த்து டிஸ்க் கிடையாது. டிஸ்க் வந்து லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஃபேஸ் பண்ணி இருக்கு. ஓகே சார். இப்போ இந்த டிஸ்க் வந்து ஃபிக்ஸடா வச்சுட்டாங்க ஒரு இடத்துல. ஓகே சார். இதையும் போட்டு கனெக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு புல்லட் எடுத்து ஃபயர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, புல்லட் போயிட்டு இதுல பட்டுட்டு திருப்பி என்ன ஆகுதுன்னா ரிட்டர்ன் வருது. ஓகே சார். ஓகேவா? வித் சேம் ஸ்பீட். இப்போ விங்கிற ஸ்பீட்ல அது போயிட்டு திருப்பி விங்கிற ஸ்பீட்ல ரிட்டர்ன் வருது புல்லட். ஓகே சார். இப்போ இந்த டிஸ்கோட மாஸ் என்னன்னா, மாஸ்க்கு வந்துட்டு 10 கிராம் வந்து 10 கிராம். அடுத்து புல்லட்டோட மாஸ் வந்து மாஸ் ஆஃப் புல்லட் வந்துட்டு 5 கிராம் ஈச் கொடுத்துருக்காங்க. 5 கிராம்ஸ். எவ்வளவு புல்லட்ஸ் வெளியில வருது அப்படின்னா, n ஈக்குவல் டு 10 புல்லட் பெர் செகண்ட். அப்படின்னா புல்லட் வந்து 10. ஓகே சார். அது புரியுதா? ஒரு செகண்டுக்கு 10 புல்லட் ரிலீஸ் கன்சிக்யூட்டிவா வந்து ரிலீஸ் ஆகுது ஒரு செகண்ட். சரி, இப்ப என்ன விஷயம்னா, இது வந்து கொல்லி வந்துட்டு என்ன ஆகுது, ஒரு சர்ஃபேஸ்ல மோது ரிட்டர்ன் மாச ஏன்னு எடுக்கலாம். அப்ப எம் யூ அப்படிங்கிற ஸ்பீட்ல போயிட்டு இந்த பால் இந்த ஆப்ஜெக்ட்ல மோதிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது எம்பி அப்படிங்கிற ரிட்டர்ன் வெளியில வருது. இனிஷியல் ஸ்பீட் வந்து யூ, ஃபைனல் ஸ்பீடு வி. பட் நமக்கு இப்ப ரெண்டுமே ஸ்பீடு 1ன்னு எடுத்துக்கிறோம், ரெண்டுமே v எடுத்துட்டோம் அப்படின்னா மொமெண்டம் mv தான், ஃபைனல் மொமெண்டம் mu, பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே சார். அப்ப இது வந்து pi, இது வந்து pf. அப்ப டிஃபரன்ஸ் இன் மொமெண்டம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா pf மைனஸ் pi. நம்ம டிஃபரன்ஸ் இன் மொமெண்டம் மாடுலஸ் தான் பார்க்க போறோம், ஓகேவா? நம்ம இங்க வந்துட்டு நம்ம நெகட்டிவ் சைன் இப்ப இதுல பிரச்சனை கிடையாது. நம்ம நார்மல் கன்வென்ஷன் லெஃப்ட் சைடு நெகட்டிவ், ரைட் சைடு பாசிட்டிவா இருக்கு. ஓகே சார். ரைட் சைடு பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு நெகட்டிவ் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு ஆப்ஜெக்ட் ரைட் சைடு மூவ் ஆயிட்டு லெஃப்ட் சைடு கவுண்ட் ஆகுற மாதிரி சொல்லும் போது லெஃப்ட் தான் நமக்கு ஃபைனலா இருக்கு, ரைட் வந்து இனிஷியல். வந்து மைனஸ் எம்பி போட்டு மைனூர் எம்பி அப்ப கிடைக்கும். ஓகே சார். மாடல்ஸ் போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது, டெல்டா பி 2mv. அப்ப ஃபோர்ஸ் என்ன சார் ஃபார்முலா? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டெல்டா பி டிவைடட் பை டெல்டா யூ, ஓகேவா? இப்போ டெல்டா டி எவ்வளோ? இதுதான் டெல்டா டி, 1 செகண்ட். ஓகே சார். ஓகேவா? அப்போ ஃபோர்ஸ் F is equal to delta P divided by delta T, which is equal to 2mv divided by 1 second divided by 1 second. அடுத்து n number of bullets release நமக்கு எக்ஸர்ட் ஆகிற டோட்டல் ஃபோர்ஸ் என்ன கிடைக்குது? 2 into n into 2mv. ஓகே சார். n bullets fired ஆகுது இல்லையா? அப்ப முன்னாடி ஒரு n நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஓகே சார். ஒரு அப்படின்னா 1, இங்க ஒரு செகண்டுக்கு எத்தனை? 5 புல்லட்ஸ் வருது. அப்ப நமக்கு ஆக்சுவல் ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படின்னா F is equal into times mv. 1 செகண்ட் தானே, அப்ப t விட்டுறலாம்ல. டெல்டா டி எவ்வளோ? 1 செகண்ட் தானே. ஆமா சார். அப்ப கீழே டினாமினேட்டர் நமக்கு என்ன தேவை இல்ல, அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு எழுதிக்கலாம். அப்ப நம்மளோட ஆக்சுவல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது? 2nm அப்படிங்கிற ஃபோர்ஸ் தான் இந்த புல்லட்ஸ் வந்து இந்த டிஸ்க் மேல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஓகே சார். ஓகேவா? அப்போ இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, இந்த டிஸ்கோட வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. ஓகே சார். டிஸ்கோட வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. வெயிட்டுக்கு ஃபார்முலா என்னது? m into g. வெயிட் வந்து என்னது? m into g. இந்த இடத்துல mங்கிறது மாஸ் ஆஃப் த டிஸ்க், மாஸ் ஆஃப் டிஸ்க், ஓகேவா? அப்போ இந்த டிஸ்கோட வெயிட்டுக்கு ஈக்குவலண்டான ஃபோர்ஸ் நம்ம வந்து இந்த புல்லட்ஸ் மூலமா நம்ம இம்பார்ட் பண்ணும்போது புல்லட் வந்து என்ன ஆகும்? ரீபவுண்ட் ஆகும்.
ஓகே சார். அப்போ நமக்கு இதான் என்னது ஆக்சுவல் சொல்யூஷன் 2nmv ஈக்குவல் டு mdg. ஓகே சார். நம்ம கேபிட்டல் எம்னு எடுத்துக்கலாம். இந்த பிக்கர் ஆப்ஜெக்ட் வந்து கேபிட்டல் எம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, ஓகே சார். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? the velocity with which the bullets are fired. அப்ப v கேட்டிருக்காங்க. ஓகே சார். வரும் m the dg is divided by 2mn. ஓகேவா? ஓகே மாஸ் ஆஃப் டிஸ்க் எவ்வளவு? 10 கிராம். 10 கிராம்ஸ். இது வந்து ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அது எவ்வளவு? 9.8. ஓகே சார். டிவைடட் பை இப்போ இந்த ஸ்மால் எம்ங்கிறது 5 கிராம் மாஸ் ஆஃப் புல்லட். மாஸ் ஆஃப் புல்லட்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஓகே சார். மாஸ் ஆஃப் புல்லட் எவ்வளோ? 5 கிராம். பட் அதுக்கு முன்னாடி 5 grams. நம்ம சேர்த்துக்கிறோம் 5 கிராம்ஸ். இப்போ இந்த Okay, sir. கிராம் கேன்சல் ஆயிரும். நம்ம கிலோகிராமுக்கு மாற்ற தேவையில்லை. இந்த எண் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு 10 கொடுத்துருக்காங்க. Okay, sir. புல்லட் எவ்வளோ? 10. அப்போ இந்த 10ம் இந்த 10ம் கேன்சல். இந்த 5 2 into 5 10 ஆயிரும். ஓகே சார். 10. அப்போ 9.8 டிவைடட் பை 10 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே சார். மேலே கீழே என்ன பண்றேன்? 10ஆல மல்டிப்ளை பண்றேன். ஓகே சார். மல்டிப்ளை பண்ணா இது என்ன? மேல எடுத்துட்டு போனா 10⁻² கிடைக்குமா? ஆமா சார். 10⁻² மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னா 98 சென்டிமீட்டர் பெர் செகண்ட். ஓகே சார். ஓகேவா? ஆப்ஷன் வந்து புரியுது சார். இதுதான் நமக்கு ப்ராப்பர் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. எந்த பேஜ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேஜ் நம்பர் கேஸ் தானே சார்? 108 காமன் ஃபோர்ஸஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் அப்ளிகேஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே சார். அப்ளிகேஷன்ஸ்ல 2வது பாயிண்டா கொடுத்துருக்காங்க சார். ஓகே சார். 8 2வது பாயிண்ட்ல செகண்ட் சப்டிவிஷன். அதாவது பேஜ் நம்பர் 109ல லெஃப்ட்ல டாப் மோஸ்ட்ல இருக்கு பாரு. 109 தானே சார்? 109ல லெஃப்ட் சைடு மேல முன்னாடியே ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க சார். இதுல ரோமன் லெட்டர் 2 இருக்கா? ஆமா சார். if the bullets rebound with the same speed on hitting the plate, the rate of change of momentum of bullets equal to weight of the metallic plate. ஓகே சார். ஆ இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் நம்பர் 17 சொன்னியா? ஆமா சார். கொஸ்டின் நம்பர் 17 எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா இம்பல்ஸ் அதை பேஸ் பண்ணிருக்கு. ஓகே சார். என்னன்னா ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஓகே சார். இந்த கிராஃப் நம்ம ஒரு தடவை முடிஞ்சா ரீட்ரா பண்ணிப்போம். சரி, இப்போ வந்துட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டும் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா எத்தனை கொடுத்துருக்குறாங்க? 16 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்களா? 16 வரைக்கும் இருக்கு. கொஞ்சம் தெளிவா இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் 0 6 10 12 14 16. இந்த சைடு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 400 100 4 வரைக்கும் ஹரிசாண்டலா இருக்கு. ஓகே சார். ஸ்டார்ட் ஆகி 4 வரைக்கும் ஹரிசாண்டலா இருக்கு. அடுத்து 200ல இருந்து 800 6 செகண்ட் போச்சு. ஓகே சார். 800 எவ்வளோ 6 செகண்ட்ஸ்ல மூவ் ஆயிருக்கு. அந்த ஃபோர்ஸ் அந்த அவ்வளவு நேரம் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? அடுத்து 6ல இருந்து 16 நினைக்கிறேன். அது 16ஆ தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. 6ல இருந்து 16ஆ இருக்கும். 16க்கு சடனா என்ன ஆயிடுச்சு? டவுன் வந்துருச்சு கீழே. ஓகே சார். ஓகே, இந்த பீக் வேல்யூ எங்க அட்டைன் ஆயிருக்கு அப்படின்னா 6ல தான் அட்டைன் ஆயிருக்கு. ஓகே சார்.
இதுவும் வந்து 4ல அட்டைன் ஆயிருக்கு. அப்போ இது வந்து என்ன அப்படின்னா டைம், இது வந்து என்னது ஃபோர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இம்பல்ஸ் அப்படின்னா என்னன்னா ஷார்ட் ஃபோர்ஸ், ஓகே சார். சாரி ஃபோர்ஸ், லார்ஜ் ஷார்ட் ஃபோர்ஸ் கிடையாது, லார்ஜ் ஃபோர்ஸ். லார்ஜ் ஃபோர்ஸ் இன் ஷார்ட்டர் டைம். ஓகே சார். என்னது இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஷார்ட் டைமுக்கு நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கும். இன்னொரு வரும் அது இல்ல இந்த அரைகிற விஷயம் என்னது இம்பல்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஆக்சலரேஷன் தான். பத்தி நம்ம ஒரி பண்ணிக்கலாம். அந்த ஃபோர்ஸோட டைம் வந்து ஜஸ்ட் வெரி ஷார்ட் டைம், வெரி ஷார்ட் டைம்ங்கனால அதோட ஃபோர்ஸோட அந்த வேல்யூ வந்து அந்த ஹேமர் ஃபோர்ஸ் கொடுக்குது, அதுக்கு பேர் தான் இம்பல்ஸ். ஓகே சார். இம்பல்ஸ் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னா இம்பல்சிவ் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இம்பல்ஸ் அப்படின்றத நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா ஃபோர்ஸ் மல்டிப்ளைடு பை இம்பல்ஸ் ஐ நம்பர். இது வந்து ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. ஓகே சார். ஃபோர்ஸ் இன்டு டெல்டா டி. இப்போ ஃபோர்ஸ்ன்றது என்னது? F is equal to delta P by இந்த ஃபோர்ஸை வந்து நான் டெல்டா மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இங்கேயும் டெல்டா டி மல்டிப்ளை பண்ணணும். என்ன இருக்கு இப்போ இம்பல்ஸ்க்கு இம்பல்ஸ் அப்படின்னா சேஞ்ச் மொமெண்டம். என்னது மொமெண்டம்? மொமெண்டம்னால இம்பல்ஸ் தான். the short large force acting on a shorter time அது பேரும் இம்பல்ஸ் தான். ஓகே. இப்போ இந்த F டாட் டெல்டா டி, F into delta t equal to delta P change T minus mu. ஓகே ஓகே சார். இது ஃபோர்ஸ் into டைம் வேரியபிள். இட்ஸ் வேரியபிள். என்ன ஆகும்? ஃபோர்ஸ் வந்து ஃபிக்ஸடா இல்லாம வேரியபிளா இருக்கு. இப்போ இதுதான் வேரியபிள் ஃபோர்ஸ். வரேன் ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸ்க்கு கான்ஸ்டன்டா இருக்கு. ஆமா சார். 200 நியூட்டன் இருக்கு. இப்போ ஃபோர்ஸ் வந்து நியூட்டன்லயும் டைம் வந்து செகண்ட்ஸ்லயும் இருக்கு. 4 செகண்ட்ஸ்க்கு 200 நியூட்டன். அப்புறம் 4th செகண்ட்ல இருந்து 6th செகண்டுக்கு ஃபோர்ஸ் அப்படியே யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆகுதா? செகண்ட்ல இருந்து 16th செகண்ட் வரைக்கும் ஃபோர்ஸோட மேக்னிட்யூட் குறைஞ்சிட்டே வருது. அப்போ இந்த ரீஜன் 4வது செகண்ட்ல இருந்து 16வது செகண்ட் வந்து எப்படி இருக்கு? வேரியபிளா இருக்கு. அப்போ இது வந்து வேரியபிள் ஃபோர்ஸை நாம அதை வச்சு நான் மெஷர் பண்ண போறேன் அப்படின்னா இம்பல்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னா இன்டெக்ரல் F டாட் dt equal to area per FT கிராஃப். ஓகே சார். இந்த கிராஃப்க்கு ஏரியா நம்ம கண்டுபிடிச்சா என்ன கிடைச்சிடும் நமக்கு? இப்போ ஏரியா, இந்த கிராஃபோட ஏரியா தான் என்னது? சேஞ்ச் இன் மொமெண்டம்னு சொல்லலாம், இல்லைன்னா இம்பல்ஸ்னு சொல்லலாம். சரிச்சா? ஓகே சார். அப்ப இந்த கிராஃபுக்கு ஏரியா எப்படி கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா இதை நம்ம டைரக்டா கால்குலேட் பண்ண முடியாது. இப்போ இந்த 4 செகண்ட் வரைக்கும் ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு. ஓகே. பட் 4வது செகண்ட்ல இருந்து 16வது செகண்டுக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா அது ரெக்டாங்குலரா இல்ல. ஓகே சார். அப்ப எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இது ஒரு 3 கம்பார்ட்மெண்டா பிரிக்கலாம். இது 1, இது வந்து ஒரு 3. ஓகேவா? அப்போ இதை 3 ஏரியாவா நம்ம பிரிச்சுக்கணும். அப்போ ஏரியா 1 எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஏரியா 1ங்கிறது ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா. அப்போ அது 4 into 200. ஓகே சார். அடுத்து ஏரியா 2. ஏரியா 2 பார்த்தோம்னா இது வந்து ஒரு எப்படி ஒரு சைடா நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு சாரி இதுக்கு பேர் என்ன? ட்ரபீசியம் மாதிரி தெரியுதா? ஆமா சார். இருக்கு.
அப்படி ஆ இல்லைன்னா இதை ரெண்டா செக்மெண்டா பிரிச்சிட்டோம் அப்படின்னா மேல இருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள், கீழே இருக்கிறது ஒரு ஸ்கொயர் ஓகே சார். சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளா அதை ட்ரபீசியம்னே சொல்லிக்கலாம். ட்ரபீசியமோட ஃபார்முலா என்னன்னா 1/2 இந்த சைடு வேல்யூவையும் இந்த சைடு வேல்யூவையும் ஆட் பண்ணிக்கணும். இது 200, இது வந்து எவ்வளோ பிளஸ் 800. லாஜிக் புரியுதா? புரியுது சார். டயக்ராம் போட்டு நான் சொல்றேன் உனக்கு எப்படின்ட்டு. அடுத்து ஆ இதுல இருந்து இது வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு அதையே இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஓகே சார். 6 ஆ minus 4 2. புரியுதா? அடுத்து A3ங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே சார். ட்ரையாங்கிளோட ஆ பேஸ் வந்து எவ்வளோ? 6 to 16, அப்போ 10. ஹைட் எவ்வளோ? 800. அப்போ 800 half into பேஸ் இன்டு ஹைட் 800 into 10. 10. ட்ரபீசியமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். என்னது ட்ரபீசாய்டு இல்ல ட்ரபீசியம் சொல்லுவாங்க. ஓகே ஓகே சார். ட்ரபீசியம்க்கு இந்த சைடு ஸ்மாலர் சைடை ஏனும் லார்ஜர் சைடை பின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஹைட் வந்து ஹெச்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் என்ன வரும்னா 1/2 பிளஸ் பி இன்டூ ஹெச். ஓகே சார். எப்படின்னு புரியுதா? இந்த சைடு இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இப்போ ட்ரபீசியம் இப்படியும் கூட இருக்கலாம், ஓகே சார். இந்த மாதிரியும் கூட இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். அது இருந்தாலும் அதுவும் ட்ரபீசியம் தான். புரியுதா எப்படின்னு? உனக்கு டவுட் புரியுது சார். வந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? டவுட் வந்துச்சுன்னு செக் பண்ணி ஆ பார்த்தோம்னால கரெக்டாக தான் வரும். சரியா? இல்லைன்னா இப்படி நான் இதை ரெண்டா பிரிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன ஸ்கொயரா, இந்த ஸ்கொயருக்கு ஆமா ஏரியா சார். வரும் 2 into 200. ஆமா சார். 2 into 200. கரெக்டா? ஓகே. அடுத்து மேலே இது ஒரு ட்ரையாங்கிள் தானே? ஆமா சார். ட்ரையாங்கிள். அப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்துட்டு half into 2 into இப்போ ஹைட் எவ்வளோ வருது? 200 to 800 600. 600 வரும். ஓகேவா? இப்போ இதில் பாரு எப்படி இருக்கு. இதுல 1/2, இதுல 1/2 இருக்கா? இதுல 1/2 ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி வருதா? 1000 1000 வருது. இதுல பார்ப்போம். கரெக்டா 1000 வருதா? ஆமா சார். 400, இதுக்கு 400 வருது, இதுக்கு 600 1000 வருதா? இதுக்கும் அதே மாதிரி 1000, இந்த ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1000 வந்துருச்சு இல்லையா? அப்போ ஆல்மோஸ்ட் ஆ கிடையாது. அப்போ இதுக்கு 1000 வருது. இதோட ஏரியா எவ்வளோ? 800 வருதா? 800 இதோட ஏரியா எவ்வளோ வருது அப்படின்னா 400 4000. அப்போ டோட்டல் ஏரியா என்ன வருது? டோட்டல் 800 plus 1000 4000 5800 5800 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஓகே சார். ஓகேவா? சரி, இப்போ ஆக்சுவலி அவங்க வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்கல. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது என்னது? சேஞ்ச் இன் மொமெண்டம் இந்த ஏரியாவுக்கு. பட் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்கன்னு பார்ப்போம். த மேக்னிடியூட் ஆஃப் டோட்டல் இம்பல்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆன் த பாடி ஃப்ரம் 4 milliseconds to 15 millisecond. ஆக்சுவலி சாரிப்பா, இது வந்து மைக்ரோ செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆ மைக்ரோ செகண்ட் ஓகே சார். கிடையாது, மைக்ரோ செகண்ட். அப்போ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த மில்லி செகண்ட் மைக்ரோ செகண்ட். அது ஆக்சுவலி கிராஃப்ல வந்து மைக்ரோன்னு கொடுத்துருக்குறாங்க, ஓகே சார். வந்து மில்லின்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து மைக்ரோன்னு வச்சு செக் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஆ 5800 வந்து மைக்ரோல மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 10 power minus 6. ஆமா சார். 10 power minus 6. ஓகே. அவங்க இன்னொன்னு கேட்டிருக்காங்க, 4 செகண்ட்ல இருந்து 16 செகண்ட் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஓகே சார். 4th செகண்ட்ல இருந்து 16th செகண்ட் வரைக்கும். அப்ப இந்த ஏரியா என்ன ஆகக்கூடாது, நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ராஜு புரியுதா? ஓகே சார். இந்த 800 என்ன ஆகாது, வராது. என்ன கேட்டிருக்காங்க, இம்பல்ஸ் ஃப்ரம் த 4th செகண்ட் டு, இப்போ இந்த கொஸ்டின் ஆக்சுவலி இப்போ நான் இங்க போட்டிருக்கிறது வந்து ஓவரால் தான் கொடுத்துருக்கிறேன். ஓகே சார். ஓவரால் உள்ள கொஸ்டின் என்னது? t ஈக்குவல் டு 4 to 16 தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகே சார். செகண்ட்ல இருந்து 16 செகண்ட் வரைக்கும் தான் என்ன இம்பல்ஸ்னு கேட்டிருக்கிறாங்க. ஆ ஓகேவா? அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸ் என்ன பண்ணிக்கணும், கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ இந்த ஓகே சார். ரெண்டாவது ஏரியாவையும் மூணாவது ஏரியாவையும் மட்டும் தான் எடுத்துக்கணும். லாஜிக் புரியுதா? புரியுது சார். பட் நான் இங்க சொன்னது ஜென்ரலா ஓவராலா சொன்னேன். ஓகே சார். கன்ஃபியூஷன் இல்லையே? இல்ல சார்.
இப்போ 4th செகண்ட்ல இருந்து 16th செகண்ட் வரைக்கும் உள்ளது வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஏரியா 2வும் ஏரியா 3 மட்டும்தான். A2 பிளஸ் A3 மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும். எவ்வளோ A2 எவ்வளோ 1000, 1000. A3 எவ்வளோ 4000, இது 5000. பட் இது மைக்ரோ செகண்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 10⁻⁻6 போட்டுக்கலாம். ஓகே சார். 5 into 10⁻⁻3 கிடைக்கும். ஓகே சார். ஓகேவா? இது நியூட்டன் செகண்ட். கரெக்ட். அவங்க வந்து மில்லி செகண்ட் கொடுத்துருக்காங்க, அதை மைக்ரோன் மாத்திக்க அதை. ஓகே சார். இல்லையா, அதை வந்து மியூன்னு மாத்திக்கிறோம். ஓகே சார். கிராஃப்ல வந்து மைக்ரோ கரெக்டா தெளிவா கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த புக்ல நிறைய டைப்பிங் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. ஆமா சார். சொன்னாங்களா டீச்சர்ஸ் சொல்றாங்களா அப்பப்போ? எதுவும் சொல்லல, இதுக்கு தான் சொல்லல. இல்ல இதுக்கு இல்ல, ஜென்ரலாவே நிறைய நான் பாக்குறேன். அதாவது அவங்க டைப் பண்ணும் போது மிஸ்டேக் பண்ணிருக்காங்க நிறைய. எல்லாமே ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தான். எல்லாமே நம்ம நெட்ல போட்டா நிறைய கிடைக்குது எல்லாத்துக்கும். ஆனா ஆக்சுவலி நெட்ல என்ன கிடைக்குது அப்படின்னா, உங்க சொல்யூஷன் உங்க புக்ல என்ன சொல்லி அதையே தான் அப்படியே டைப் பண்ணி வச்சிருக்காங்க. நீ செக் பண்ணி பாத்தியா? இல்ல சார், கூகுள்ல தான் போடலாம். செக் பண்ணி பார்க்கல. ஆக்சுவலி இது எல்லாமே ரொம்ப வருஷமா அவங்க பிராக்டிஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் அது. அதனால ஆக்சுவலி எல்லா கொஸ்டின்ஸும் நமக்கு இன்டர்நெட்ல அவைலபிளா பைஜூஸ் டாப்பர்ல எல்லாம் கிடைக்குது. ஓகே சார். நமக்கு ஒட்டுக்கா கிடைக்காது எல்லாமே. இப்ப நமக்கு இப்ப எக்ஸசைஸ் நம்ம ஒரு கொஸ்டின் டைப் கூகுள்ல போட்டா ஆன்சர் வரும். ஓகே சார். உங்க சொல்யூஷன் மேனுவல்ல என்ன இருக்குதோ அதை அப்படியே ஓகே சார். சரிப்பா. இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 17 புரிஞ்சுதா எப்படின்னு? புரியுது சார். அப்ப இந்த கொஸ்டின் நம்பர் 17ஓட எய்ம் என்னன்னா, நமக்கு கிராஃபிக்கலா கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம இம்பல்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அப்ப இம்பல்ஸ்னா என்னன்னு நமக்கு தெரியும். இம்பல்ஸ் அப்படின்றது சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகே சார். சேஞ்ச் இன் மொமெண்டம்க்கு இன்னொரு ஃபார்முலா என்னன்னா ஃபோர்ஸ் இன்டூ டைம். ஃபோர்ஸ் இன்டூ டைம். அப்போ ஃபோர்ஸ் இன்டூ டைம் வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபோர்ஸ் டைம் அந்த கிராஃபுக்கு ஏரியா கண்டுபிடிச்சா போதும். ஏரியா கண்டுபிடிக்கும் போது நமக்கு யூஸ்வலா என்ன இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா ரெக்டாங்கிள் இல்ல ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஓகே சார். இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரபீசியம் இருக்கும், இல்லைன்னா ஸ்கொயர் இருக்கு, இது ரெக்டாங்கிள் இருக்கும். ட்ரபீசியமோட ஃபார்முலான்றதை ஒரு தடவை ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோ. ஸ்மாலர் சைஸையும் சைடையும் பிக்கர் சைடையும் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அது A + Bன்னு வச்சுக்கோங்க. B2 மல்டிப்ளை, அதாவது ட்ரையாங்கிளோட ஃபார்முலாவே தான். ட்ரையாங்கிளுக்கு என்ன half BH. இப்போ இது என்னன்னா, இது ஒரு ட்ரையாங்கிளையும் ஒரு ரெக்டாங்கிளும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் தான் என்னது, ட்ரபீசியம். ட்ரபீசியம் இந்த இது போட்டுருக்கேன் இல்லையா, இந்த இது வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். இது வந்து ஆக்சுவலி இது ஒரு கேக்குதாப்பா? இப்போ ஓகே சார். இப்போ கேக்குதா? ஓகே. இப்போ ஆக்சுவலி இது வந்து ஒரு என்னது, ஒரு ரெக்டாங்கிள். இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். இப்போ இந்த ஏரியாவையும் ஆட் பண்ணிட்டோம்னா இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகே சார். ஓகேவா? ஜஸ்ட் நீ வேணா உள்ள மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதை. ஓகே சார். சரி, இந்த இது புரியுது. அடுத்து இன்னொரு கொஸ்டின் என்னது, 18. ஆமா சார். பால் ஆஃப் மாஸ் ball of mass 250 gram moving with a velocity of 24 meter per second hit by a bat so that it acquires a velocity of 28 meter per second direction. The force acting on the ball with the contact time is okay. இப்போ இது சேம் ப்ரொசீஜர். நம்ம ஒரு பால் வந்து என்ன ஆகுது, மாஸ் m இருக்கு, இது மூவ் ஆகுது, இதோட இனிஷியல் வெலாசிட்டி u 24 மீட்டர் per செகண்ட். இது மேல போயிட்டு ஒரு பேட்ல என்ன ஆகுது, ஓகே சார், பேட்ல பட்டுட்டு என்ன ஆகுதுன்னா பால் வந்துட்டு ரீபவுண்ட் ஆகுது. அதே டைரக்ஷன்ல ரீபவுண்ட் ஆயிருச்சு. டைரக்ஷன் வந்து ஜஸ்ட் ஆப்போசிட், ரிவர்ஸ் ஆயிருச்சு. இப்போ இதோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஆயிருச்சு அப்படின்னா 28 மீட்டர் per செகண்ட் ஆயிருச்சு. ஓகே சார். per செகண்ட். இது v ஈக்குவல் டு நெகட்டிவ் போட்டுக்கணும். ஏன் நெகட்டிவ் போடுறோம் அப்படின்னா ஆப்போசிட்ல வருது இல்லையா, அதனால நெகட்டிவ் போட்டுக்கிறோம். ஓகே சார். வருது இல்லப்பா? தெரியுது சார். மொபைல்ல. ஓ
சரிப்பா. இப்ப இந்த பேட்ல பட்டு வருது. இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த கான்டாக்ட் டைம் டெல்டா டி எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1/100 செகண்ட். 1/100 செகண்ட். ஓகே சார். அதாவது 10⁻² செகண்ட் கூட சொல்லிக்கலாம். ஓகே சார். சரி. அப்ப ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னது? டெல்டா பி டிவைடட் பை டெல்டா டி. ஓகே சார். ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. நமக்கு டெல்டா டி கொடுத்துட்டாங்க. அப்ப டெல்டா பி என்னது? டெல்டா பி ஈக்குவல் டு எம்வி மைனஸ் எம்யூ. ஓகே சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெகட்டிவ் போடணும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எம்வி எவ்வளோ? -28 இன்ட்டு மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 250 கிராம். 250 grams. E கிராம். E into 10⁻³ ஓகே சார். பவர் -3 மைனஸ் திருப்பியும் எகைன் என்னது? நான் ஃபர்ஸ்ட் வெலாசிட்டியை முன்னாடி போட்டேன். ஓகே, அது பிரச்சனை கிடையாது. இது எவ்வளோ? 24 ஆமா. இன்டூ 25 250 இன்டூ 10⁻³ இதுதான் நம்மளோட டெல்டா பி. இது ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கு, அப்படியே வச்சுக்க வேண்டியதா. இப்போ 250 நம்ம காமனா வெளில எடுத்துடலாம். ஓகே சார். இன்டூ 10⁻³ காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா 28 24 ஆட் பண்ணோம்னா 42 52. F is equal to என்ன வரப்போகுது? டெல்டா பி டிவைடட் பை டெல்டா டி. ஜஸ்ட் நம்ம பாசிட்டிவ்ல வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 250 10⁻³ இன்டூ 52 டிவைடட் பை 10⁻². ஓகேவா? இப்போ நான் இதை கட் பண்ணோம்னா 10⁻² கிடைக்கும். இதை கட் பண்ணோம்னா கேன்சல் ஆயிரும். அப்போ 25 இன்ட்டு 52. ஓகே சார். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 25 0 1 25 6 4 0 3 1300 1300 நியூட்டன் in the final direction of the ball. ஆப்ஷன் 1 அதுக்கு ஆன்சர் 120 நியூட்டன் சார். இல்ல 130 தான் சார். 130 தான் வருதா? 130 நியூட்டன்ஸ். நம்பர் क्वेश्चन தான். 1300 தானே போட்டிருக்காங்க சொல்யூஷன்லயே. ஓகே சார். நான் அன்னைக்கு பார்த்தேன், நீங்க செக் பண்ணேன். 18ல 1 தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1 தான். ஓகே சார். இதுல ஆக்சுவலி என்ன விஷயம்னா, நமக்கு ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா என்னது? டெல்டா பி டிவைடட் பை டெல்டா டிங்கிற விஷயத்தை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே சார். அப்படின்றது சேஞ்ச் இன் டிவைடட் பை டைம். இந்த விஷயத்தை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இதுதான் நம்மளோட விஷயம். வேற எதுவும் இருக்கா இதுலயே? இல்ல சார். உள்ள போலாம். என்ன இப்போ புக்கு எதுவும் ஜெராக்ஸ் எதுவும் கொடுக்க அனுப்பியாச்சா? இல்ல சார். அந்த புக்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு? என்னென்ன லெசன்ஸ் இருக்கு அந்த புக்ல? அந்த புக்ல வந்து ஒரே நிமிஷம் சார். சரி பாரு. பேஜ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்களா? அதை மட்டும் அப்படியே போட்டோ அதுல என்ன நினைக்குன்னு பாரு. அது ஒரே நிமிஷம். அது எத்தனாவது வால்யூம்? 7 6 அது பார்க்கணும் சார். எலாஸ்டிசிட்டி மட்டும் தான் அதுல இருக்கு சார். இண்டெக்ஸ்ல அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்களா? இல்ல அடுத்த போர்ஷனுக்கு சொல்றேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் வந்து ரிலேட்டிவ் இல்ல சார். இல்லப்பா, அது எத்தனாவது வால்யூம் அந்த புக்கு? ஒரே நிமிஷம் சார் எடுக்கிறேன்.
வால்யூம் 7 சார். ஓகேப்பா. எலாஸ்டிசிட்டி. அதுல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அந்த இண்டெக்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க? எலாஸ்டிசிட்டி ஃபுல்லாவே சார். அது ஆக்சுவலா வந்து வேற சாப்டர் நேம். அது அப்படி ஜஸ்ட் அப்படி போட்டோ மட்டும் எடுத்து அனுப்பிச்சு கொடுத்தோம் பார்ப்போம். ஓகே. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல எலாஸ்டிசிட்டி தனியா அப்படி இருக்கு. ஜஸ்ட் அதை அனுப்பிச்சு விடுங்க என்னன்னு பார்ப்போம். அது லெசனே சின்ன லெசன், அந்த ஒரு லெசனுக்காக இவ்வளவு பெரிய வால்யூம் புக் கொடுக்குறாங்களா? இல்ல சார், அதுல வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்புறம் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் எல்லாமே சேர்த்து தான் வருது. அதுதான் கேட்டேன். அப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கொடுத்துருக்காங்க, சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் இருக்கா இல்ல அது மட்டும் தானா? ஆசிலேஷன்ஸ் வேவ்ஸ் கொடுத்துருக்காங்களா? இல்ல சார் அது கொடுக்கல. சார். ஓகே. அப்ப ஆக்சுவலி அப்ப அந்த ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ் வந்துட்டு வால்யூம் 6 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஓகே. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், எலாஸ்டிசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல வந்து விஸ்காசிட்டி, ஃப்ளூயிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃப்ளூயிட். ஆக்சுவலி உங்களுக்கு அந்த லெசன் அடுத்து வரும்னு நினைக்கிறேன். ஓகே சார். அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து இந்த புக்கை தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. ஓகே சார். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு செகண்ட் பார்ட் வந்து என்ன சொல்றது, இப்போ இந்த வால்யூம் 7 வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 70-80%. ஓகே சார். 3 லெசன் வந்து தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக் தியரி, அப்புறம் அதெல்லாம் நமக்கு அதுல வந்துருச்சு. அடுத்து இந்த இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், அந்த 2 லெசன். ஓகே சார். ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கு. கேக்குது சார். அது கொஞ்சம் முடிஞ்சளவு சீக்கிரத்திலே அனுப்பிச்சு விடுப்பா, ஏன்னா நம்ம அதையும் நம்ம பாத்துருவோம். ஓகே சார். அப்படின்றது என்னன்றது புரிஞ்சுதாப்பா உனக்கு? சார். சரி, எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்துட்டியா? எதுவும் இந்த சைடு பேஜ் நம்பர் 110 அப்புறம் இருக்கக்கூடிய ஈக்குவிலிபிரியம் இன்னும் பார்க்கல? இல்ல. காமன் ஃபோர்சஸ் இன் மெக்கானிக்ஸ் அன்னைக்கு பார்த்தோமா? காமன் ஃபோர்ஸ், ஆமா சார். 108 அதை பார்த்துருப்போம். சார் நாளைக்கு லீவ் தான் சார் ஸ்கூல். ஃப்ரைடே. சரி, லீவா? ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளுமே லீவ் தான். ஸ்கூலே லீவ் விட்டுருக்காங்களா? நீ லீவா? இல்ல ஸ்கூல் லீவ். ஃப்ரைடேவும் லீவ் தானா? ஆமா சார். சரிப்பா. நான் ஃப்ரைடே ஆக்சுவலி எங்களுக்கு ஸ்கூல் உண்டு. பட் இருந்தாலும் நான் ஈவினிங் வந்துடுவேன், சீக்கிரத்திலே வந்துடுவேன். ஓகே ஃப்ரைடே. அதே மாதிரி சாட்டர்டே லீவ் தான். ஒரு நிமிஷம். இந்த டாபிக்லாம் நம்ம அன்னைக்கு பார்த்துருக்கோம். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், அந்த ஹோஸ் வந்து இது பண்றது, இந்த கன்வேயர் பெல்ட், அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? சார் இந்த டாபிக்லாம் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். ஆமா சார் பார்த்தோம். ஒரு தடவை இருந்தாலும் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோ, அதை ரீகால் பண்ணுப்பா, சரியா? அந்த பிடிஎஃப் நான் பார்க்கிறேன். அந்த பிடிஎஃப்ல செக் பண்ணி பாரு ஒரு தடவை. ஒரு நிமிஷம். கேக்குது சார். சரி.
அப்ப அந்த இதை கொஞ்சம் செக் பண்ணி பாரு ஒரு தடவை. நம்ம இருந்தாலும் ஜஸ்ட் இப்ப நம்ம இது பார்த்து மேல இப்ப நம்ம இது பார்த்தோம் இல்லையா இந்த இது ஆமா bullet சார். வந்து இதுவே இப்ப இந்த புல்லட் ரீபவுண்ட் ஆகாம அப்படியே கீழே விழுந்துருச்சுன்னு வையேன், ஆகாம அப்படியே கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த 2 வராது. ஓகே சார். ஓகேவா? அத ஜஸ்ட் அந்த எம்வி ஈக்குவல் டு எம்ஜி வரும். ஈக்குவல் டு எம்ஜி. அதுதான் ஃபர்ஸ்ட் ஓகே இந்த சார். இந்த இதுல கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 109ல வந்து ரோமன் லெட்டர் 1ல கொடுத்துருக்காங்க பாரு. ஓகே சார். ஓகேவா? அடுத்து வந்து அந்த கிரேவல் அந்த கன்வேயர் பெல்ட் மேல கிரேவல்ஸ் வந்து ஃபால் ஆகுறதுக்கு வந்து F is equal to P into D. ஆம், இப்போ அந்த வேரியபிள் மாஸ் சிஸ்டம் இப்போ ஒரு 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 ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மாஸ் ஆட் ஆயிட்டே இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே சார். ஆட் ஆயிட்டே இருக்கு. இப்போ இந்த 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 ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி வீல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆப்ஜெக்ட் மேல என்ன பண்றோம், ஒரு ஒரு பர்டிகுலர் செகண்டுக்கு இத்தனை கிலோகிராம் அப்படின்னு dm by dt இது மாஸ் இதுல என்ன ஆயிட்டு இருக்கு, ஆட் ஆயிட்டு இருக்கு. ஓகே சார். ஒரு ஒரு செகண்ட் பெர் செகண்ட் வந்து 5 கிலோகிராம், பெர் செகண்ட் வந்துட்டு 10 கிலோகிராம், 1 கிலோகிராம்னு மாஸ் இதுல ஆட் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இது ஒரு 100 கிலோகிராம் இருக்குன்னு வச்சுக்கோமே. 100 kg ஓகே இருக்கு. சார். ஒரு செகண்டுக்கு 1 kg இதுல ஆட் பண்ணா என்ன ஆகும்? ஒரு 10 செகண்ட்ல 110 கிலோவா மாறிடுமா? ஆமா சார். அப்ப என்ன ஆகும், இப்போ ஆல்ரெடி இது வீல தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு 10 பிளஸ் கிலோகிராம் அடிஷனல் ஆட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதே ஸ்பீட்ல மெயின்டைன் ஆகுமான்னு ஆகாது. ஓகே சார். ரெடியூஸ் ஆயிரும். பட் இந்த ஸ்பீடு ரெடியூஸ் ஆகாம நம்ம பின்னாடி இருந்து இன்னொரு ஃபோர்ஸ் ஒன்று அடிஷனலா நம்ம கொடுக்கணும். ஓகே சார். இது என்ன ஆகுது, இந்த 110 கிலோகிராமே சேர்த்து கேரி பண்ணிட்டு போறதுக்கு அதே வி மெயின்டைன் ஆகணும். ஓகே சார். அதுக்கு என்னன்னு புரியுதா? அப்போ ஒரு ஒரு செகண்டுக்கு ஒரு கிலோகிராம் ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. செகண்டுக்கு 1 கிலோகிராம் ஆட் ஆகுது. செகண்ட்ஸ்ல என்ன ஆயிரும், 10 கிலோகிராம் ஆட் 10 ஆகும். கிலோகிராம். அப்போ ஒவ்வொரு செகண்டுக்கு ஒவ்வொரு கிலோகிராம் ஆட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும், எவ்வளவு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கணுன்றதுக்கான ஒரு வேல்யூ தான் இது. ஓகே சார். by dt என்னன்றது நமக்கு தெரியும். வியும் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ F என்ன வருது அப்படின்னா v into dm by dt. ஓகே சார். எப்படி வருது அப்படின்னா F is equal to dp by dt. ஆக்சுவல் ஃபார்முலா F is equal to delta p by delta t சொன்னோம் இல்லையா, அது டிஃபரன்ஷியல் ஃபார்முலா சொல்லிருக்கலாம் dp by dt. So p equal to mv equal to mv. அப்போ F is equal to dmv divided by dt. dmv dt. இதுதான் நான் அன்னைக்கு ஒரு செயின் ரூல்னு ஒன்று சொன்னேன். அதாவது டிஃபரன்ஷியல் u into v அப்படின்னு ஒரு செயின் ரூல். வேரியபிள் பியும் வேரியபிளா இருந்துச்சுன்னா இப்போ நான் வெளியில எடுத்துட்டு dv போட்டுக்கணும். ஓகே சார். போட்டுட்டு v வெளியில எடுத்துட்டு du போட்டுக்கணும். ஓகே சார். அதாவது ரெண்டு வேரியபிளா இருக்குது. ரெண்டு வேரியபிளா இருக்கும் போது இது இந்த ப்ரொசீஜர்ல, அதாவது dxyன்னு வச்சு dx into y அப்படின்னு ஒரு 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 ரெண்டு x into dy plus y into dx இதுதான் இதோட ஆக்சுவல் அந்த ஃபார்மேட். அதை udv மெத்தட் சொல்றாங்க. udv ஓகே சார். வேரியபிள் வியும் வேரியபிள் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா m வெளியில எடுத்துட்டு dv by dt dv by dt plus அடுத்து v வெளியில எடுத்துட்டு dm by dt போட போறோம். dm by ஓகே சார். இது வந்து ஜெனரல் ஈக்குவேஷன். இது ஆக்சுவல் ஈக்குவேஷன் கிடையாது. இது வந்து ஜெனரல் ஈக்குவேஷன். இது ஜெனரல் ஈக்குவேஷன். இப்ப நம்மளோட ஸ்பெசிபிக் கேஸ்ல என்னது, v கான்ஸ்டன்ட் தானே. ஆமா சார். v கான்ஸ்டன்ட் போது என்ன ஆகும், இந்த ஈக்குவேஷன்ங்கிறது இந்த டேர்ம்ங்கிறது 0 ஆயிரும், ஈக்குவல் டு 0. ஓகே சார். dv by dt 0 தானே ஆயிரும். v கான்ஸ்டன்ட் அப்படின்னா அதை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆயிரும், 0. 0. நம்மளோட f ஓட ஃபார்முலா என்ன வரும், v into dm by dt. அப்போ இதுதான் நமக்கு அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. நம்பர் 3ல கொடுத்துருக்காங்க. கிரேவல் இஸ் டிராப்ட் வெர்டிகலி at the rate of delta m dm divided by dt on conveyor belt moving with horizontal speed v, then extra force required to maintain the same speed. ஓகே சார். இப்போ இந்த கன்வேயர் பெல்ட்ல நமக்கு சாலிட்ஸ் நம்ம இது பண்றோம். ஒரு ஹோஸ் பைப் இருக்கு. ஓகே சார். ஹோஸ் பைப் இருக்கு. ஹோஸ் பைப் வாட்டர் என்ன வெளியில இருக்குது வந்து v அப்படிங்கிற ஸ்பீட்ல வெளியில வருது அப்படின்னா, அப்ப இந்த வாட்டரை ஹோல்டு பண்றதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் வேணும், அதே v into dm by dt தான். by dt. பட் இந்த இடத்துல நமக்கு இந்த 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 சர்ஃபேஸ் சாரி இந்த டியூப்ல வரக்கூடிய மாஸோட லிக்விடோட மாஸ்
ஒரு நிமிஷம்ப்பா, ஒரு ஆ நிமிஷம். ஓகே. இந்த இடத்துல ஹலோ கேக்குதாப்பா? கேக்குது சார். இப்ப இந்த இடத்துல நமக்கு மாஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா லிக்விடுக்கு நம்ம மாஸ் நேரடியா கண்டுபிடிக்க முடியும். டென்சிட்டி எடுத்து மாஸ் டிவைடட் பை வால்யூம் இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். சொல்லு சார். டென்சிட்டி எடுத்துக்கணும். லிக்விடை பொறுத்த வரைக்கும் டென்சிட்டி எடுத்தப்ப மாஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டூ டென்சிட்டி. ஓகே சார். இந்த இடத்துல வால்யூம் என்னன்னா இந்த பைப்போட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்ன? ஏ. இப்போ வாட்டர் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோம் டிஸ்டன்ஸ். ஓகே சார். ஒரு செகண்டுக்கு இன் ஒன் செகண்ட்ல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோம். ஓகே சார். இந்த லாஜிக் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வால்யூம் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ். ஓகே சார். புரியுதா எப்படின்னு? அதாவது ஏரியா கிராஸ் செக்ஷன் வந்து சேம் தான், பட் லென்த் எப்படி இருக்கு? இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் இருக்கா? ஆமா சார். ஒரு செகண்ட்ல வாட்டர் கிராஸ் ஆகுற டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸா தான் இருக்கும். ஓகே சார். ஸ்மால் டிஸ்டன்ஸா இருக்கும். அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே சார். பர் செகண்ட் இந்த வால்யூம் எவ்வளவு டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுது, அந்த வாட்டர் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுது. இந்த எம்முக்கு பதிலாக என்ன பண்ண போறோம்னா ஏ எக்ஸ் ரோ அப்படிங்கிற ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். டி பை டிடி எடுத்துட்டு இந்த ஏ எக்ஸ் ரோ இதை 3 எடுத்துக்க போறோம். இதுல ஏவும் ரோவும் கான்ஸ்டன்ட். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பைப்போட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனும் இந்த லிக்விடோட டென்சிட்டியும் கான்ஸ்டன்ட். அப்ப அதை வெளியில கோ இன்டு வி போட்டுப்போம். dx by dt. dx by dtங்கிறது வெலாசிட்டி தான். அகைன் ஓகே சார். dt அப்படின்றது என்னது? வெலாசிட்டி. அப்ப இந்த v-யும் இந்த v-யும் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? a rho is. ஒரு லிக்விட் வந்து ஒரு சின்ன ஒரு ஹோஸ் வழியா ரிலீஸ் ஆகுது. அந்த லிக்விடோட டென்சிட்டி நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, அந்த ஹோஸோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்ன தெரிஞ்சிருச்சு. நம்ம வந்துட்டு ஃபோர்ஸ் என்னன்றதை கால்குலேட் பண்ண முடியும். ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது? ஏரியா டென்சிட்டி அண்ட் வெலாசிட்டி ஸ்கொயர். ஓகே சார். இதுதான் இதோட அந்த क्वेश्चन. இது வந்து பாயிண்ட் நம்பர் 4ஓட விஷயம். அப்ப மாஸ் எப்படி சார் மாறுது அப்படின்னா மாஸ் வந்து வால்யூம் இன்டூ டென்சிட்டி. வால்யூம் அப்படின்னா ஏரியா இன்டூ லென்த். ஓகேவா? ஏரியா லென்த்துக்கு வந்து நம்ம டியூபோட என்டையர் லென்த்தை நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகே சார். ஒரு செகண்டுக்கு வாட்டர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணுது அந்த வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் இல்ல டெல்டா எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே சார். அந்த டெல்டா எக்ஸ் டிவைடட் பை 1 செகண்ட் போட்டோம்னா அது வெலாசிட்டி. எப்படின்னு புரியுதா? இப்போ இந்த ஒரு டியூப் இருக்கு அப்படின்னா இருந்து ஒரு சின்ன ஸ்மால் கிராஸ் செக்ஷன் இதோட லென்த் வந்துட்டு டெல்டா எக்ஸ். அது ஒரு செகண்ட்ல கிராஸ் பண்ணது இல்லையா? அப்ப அந்த டெல்டா எக்ஸ் டிவைடட் பை 1 செகண்ட் அதை நம்ம வந்து வெலாசிட்டின்னு சொல்லிடலாம். 1 செகண்ட்ங்கிறது டி தான். டிவைடட் பை டைம் வந்து என்ன ஆயிடும்? வெலாசிட்டி வந்து அதுதான் அதோட கான்செப்ட். ஆக்சுவலி இந்த விஷயத்தை நம்ம வந்து எங்க படிப்போம்னா இந்த ஃப்ளூயிட் அப்படின்ற அதுல ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. அங்கதான் இந்த நம்ம படிப்போம். இந்த மாஸ் அதாவது லிக்விட்ஸோட மாஸை நம்ம எப்பவுமே நேரடியாக கண்டுபிடிக்கணும். லிக்விடை வந்து நம்ம வந்து என்னன்னா லிட்டர்ல தான் நம்ம அளப்போம். ஓகே சார். சாலிடை தான் நம்ம மாஸ்ல அளப்போம்.
கிலோகிராம்ல நம்ம மெஷர் பண்ணுவோம். ஆமா சார். புரியுது சார். சரி, இப்போ அந்த கான்செப்ட் அப்ளிகேஷன் எக்ஸசைஸ்ங்கிறத நம்ம இப்போ சால்வ் பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்துட்டு கொஸ்டின் நம்பர் 3 பாரேன். Stream of water flow after flowing horizontally with the speed of 15 meter per second gushes out of a tube of cross-sectional area 10 power minus 2 meter square and hits the vertical wall nearby. What is the force exerted on the wall by the impact of water, assuming that it does not rebound? Density. ஒரு ஹோஸ் இருக்கு, ஹோஸ் வழியா பைப்பு, இந்த ப்ராப்ளம் நம்ம புரிய வச்சுக்கோம். ஹரிசாண்டல் பைப் இருக்கு, ஹரிசாண்டல் பைப் வழியா என்ன ஆகுது, வாட்டர் ஃபாஸ்டா வெளியில வருது, வாட்டரோட வெலாசிட்டி v அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து என்ன பண்ணுது, ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் மேல போய் ஸ்லைட் ஆகுது. ஓகே சார். ஸ்லைட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வாட்டர் அப்படியே பின்னாடி எல்லாம் வரப்போறது கிடையாது, அப்படியே ஸ்டாப் ஆகி வாட்டர் என்ன ஆயிரும், கீழே வர ஆரம்பிக்கும். ஓகே சார். நமக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஷீட் மேல இந்த வாட்டர் எவ்வளவு ஃபோர்ஸை வந்து கொடுக்கும். ஓகே சார். ஃபோர்ஸ் இந்த ஷீட் மேல நமக்கு இம்பாக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, இந்த வாட்டர் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா என்னது, a இன்டூ ரோ இன்டூ வி ஸ்கொயர். இந்த பைப்போட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் a அப்படின்னு எடுத்துக்க போறோம், கேபிட்டல் A. இந்த லிக்விடோட டென்சிட்டி வந்து என்னது, ஓகே சார். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, a வந்து 10 பவர் மைனஸ். இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண தேவையில்ல, அப்படியே எடுத்துக்கலாம். வெலாசிட்டி வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே சார். வாட்டரோட டென்சிட்டி எப்பவுமே 1000 தான், அது சேஞ்சே ஆகாது. எவ்வளோ, 1000 கிலோகிராம் பெர் மீட்டர். அதனால நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும், வாட்டரோட டென்சிட்டி 1000. அப்போ a இப்போ போட்டு பார்ப்போம், 10 பவர் மைனஸ் 2 1000 இன்டூ 15 ஸ்கொயர்டு. ஓகேவா? ஓகே சார். இப்போ இந்த ரெண்டு ஜீரோவையும் 10 பவர் மைனஸ் 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? 10 இன்டூ 15 இன்டூ 15, 15 இன்டூ 15 எவ்வளோ, 225. 225 இன்டூ 10, 25 இன்டூ 10, ஸோ 2250 கிடைக்கும். வந்து இதான் நியூட்டன் போட்டுக்கலாம். புரியுதா? இப்போ இது விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு ஆக்சுவலி என்ன, இந்த ஃபார்முலா நமக்கு தெரியணும். இது மனப்பாடம்லாம் பண்ண முடியாதுப்பா. ஓகே சார். இது சிம்பிள் ஈக்குவேஷன் தான், மனப்பாடம் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது நமக்கு இப்போ நம்ம இந்த டாபிக் படிக்கிறதுனால நமக்கு இது ஈஸியா இருக்கும். ஓகேவா? இது நம்ம ஒரு மாசம் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்தோம்னா மைண்ட்ல வராது. ஓகே சார். இப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஜென்ரலா F is equal to dm/dt. ஓகே சார். இந்த மாதிரி क्वेश्चंस வந்து நமக்கு NCERT ல லாஸ் ஆஃப் மோஷன் லெசன்ல இல்ல. ஓரியன்டட் क्वेश्चंस இது வந்து லிங்க்டு சப்ஜெக்ட்டா இருக்கும். இது நம்ம ஒரு லெசன்ல கத்துக்கலாம், அது ரெண்டு லெசன்ல இருக்கக்கூடிய அந்த டிஃபீட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் நம்ம. ஓகே. அதே மாதிரி அடுத்த क्वेश्चन நம்பர் 4ம் அதே தான். என்னது, ஏரியா கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான், சேம் அதே ஆன்சர் தான். ஓகே சார். கீழே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேஜ் நம்பர் 109 அந்த ரோமன் லெட்டர் 3 போட்டிருக்காங்க பாரு. ஆமா சார். ரோமன் லெட்டர் 2 பாரு. If water strikes the wall normally with the speed v and rebounds with the same speed. வந்து அப்படியே ரீபவுண்ட் ஆகாது, மேக்ஸிமம் ஆகாது. ஏன்னா அது கொலைட் ஆகக்கூடிய பொருளை பொறுத்து இருக்கு. ஓகேவா? அது கொஞ்சம் எலாஸ்டிக் மெட்டீரியலா இருந்துச்சுன்னா ரீபவுண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. எலாஸ்டிசிட்டி ரொம்ப கம்மியா இருக்குன்னா என்ன ஆயிரும், அது ரீபவுண்ட் ஆகாது, அப்படியே கீழே விழுறது. ஒருவேளை ரீபவுண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம முன்னாடி 2 ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்ல வந்து இப்போ ஒரு பால் வந்து படுது, ரீபவுண்ட் ஆகாம அப்படியே கீழே விழுந்துருச்சு அப்படின்னா NM. ஆமா சார். ஆச்சுன்னா 2NMB. ஓகே. ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சரிதான்? அப்போ கொஸ்டின் நம்பர் ஆப்ஷன் 2ல வந்து பாரு, இஃப் வாட்டர் ஸ்ட்ரைக் த வால் நார்மலி v and rebounds with the same speed, force on the wall 2AV square rho.
அதுவே அடுத்து எப்படி கொடுத்துருக்காங்க, if water strikes normally with the speed v and rebounds with the velocity v. ஓகே சார். இதுல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீடு. ஆ முன்ன பார்த்த இதே விஷயம் தான் இங்க நம்ம பார்த்தோம். ஓகே சார். இந்த ரீபவுண்டிங், இப்ப இந்த ரீபவுண்ட் ஆகுது இல்லையா, இப்ப இந்த பால் வந்து இதுல பட்டுட்டு v அதே ஸ்பீட்ல பட்டு திருப்பி அதே v ஸ்பீட்ல வரும்போது நமக்கு 2mv கிடைக்குது. கரெக்டா? ஆமா சார். இதெல்லாம் எனக்கு வந்துட்டு இனிஷியல் ஸ்பீடு வந்து u ஆகும், ஃபைனல் ஸ்பீடு v ஆகும் இருந்துச்சுன்னா ஓகே சார். mv. இப்போ இந்த இடத்துல mv-யும் மைனஸ் தான் இருக்கும். ஓகே சார். v வந்து மைனஸ். ஆ புரியுதா? v மைனஸ். புரியுது ஏன்னா u வந்து பாசிட்டிவ், இந்த v இங்க பாசிட்டிவ். ரைட் சைடு மைனஸ். போறது பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு போறது நெகட்டிவ். அப்ப ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கும்போது ரெண்டுமே ஆட் தான் ஆகுமே தவிர சப்ட்ராக்ட் ஆகாது. ஓகே சார். அப்ப அதனால இப்ப இந்த m நான் காமனா வெளியில எடுத்துட்டேன்னா மைனஸ் m காமனா எடுத்துட்டேன்னா v பிளஸ் u கிடைக்கும். ஓகே சார். இங்க வந்து v1 பிளஸ் v போட்டுருக்காங்க. ஓகே சார். அடுத்து வந்து இது நார்மல் தான் கொடுத்துருக்காங்க. நார்மல்னா என்னன்னா இதுக்கு பேர் தான் நார்மல் இன்சிடென்ஸ். ஆ அப்படியே வந்து அப்படியே மேல நேரா மோதுறதுக்கு பேரு நார்மல் இன்சிடென்ஸ். ஓகே சார். நார்மல் இன்சிடென்ஸ் இல்லாம கொஞ்சம் இன்க்ளைண்டா இருக்கும். நம்ம இந்த இதுக்கு முன்னாடி இதுல பார்த்திருக்கோம். பேஜ் 4 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆமா சார். நார்மலா இல்லாம கொஞ்சம் இன்க்ளைண்டா விழுது இல்லையா? ஆ ஒரு ஆங்கிள் தீட்டாவோட இப்ப நமக்கு கொலைட் ஆகும்போது என்ன ஆகுது, தீட்டா கிடைக்குதா? ஆமா சார். இந்த ஸ்பெஷல் கேஸ்ல கொடுத்துருக்காங்க. 4th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர், அதாவது பேஜ் நம்பர் 109ல கீழே 4th ஆமா சார். water hits the wall with the speed v making an angle theta with the wall and deflects at the same angle. There is no change in momentum along the wall, but there is a change in momentum in the perpendicular direction of the wall. ஓகே என்ன வருது, 2a rho v square sin theta கொடுத்துருக்காங்க. ஆ வேற ஒண்ணும் கிடையாது. அதேதான். இப்ப அங்க வந்து அதே இங்க என்ன கொடுத்திருந்தாங்களோ அதேதான். அங்க 2mv sin theta கொடுத்துருக்காங்களா, ஆமா சார். அதேதான் இங்கேயும் அதே. ஓகே ஒரு டைரக்ஷன்ல மட்டும் நமக்கு இதா இருக்கும், இன்னொரு டைரக்ஷன்ல நமக்கு இருக்காது. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் 6.5 நம்ம பார்ப்போம். ஆ டைம் ஆயிடுச்சு அப்ப உனக்கு? 8:30க்கு அந்த கிளாஸ் இருக்கு சார். ஆ ஈக்குலிபிரியம்னா என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். நம்ம நாளைக்கு நம்ம டீடைலா பார்ப்போம். நாளைக்கு எப்படி டைம் பார்ப்பேன்? இதே டைம்லாம் ஓகே சார். 6:30. நாளைக்கு வேற ஏதாவது கிளாஸ் இருக்கா? இருக்கும் சார். கெமிஸ்ட்ரி இருக்கும். நீ எப்படின்னு பார்த்துட்டு, ஏன்னா இப்போ இந்த இது பேஜ் இருக்கு, இது மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் நம்ம போகணும். ஓகேவா? அது இன்னும் Okay, sir. பெரிய உள்ள போனா அது கடல் மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கும். மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கானது தான் இந்த ஈக்குலிபிரியம் அப்படின்றது. சரி, இந்த ஈக்குலிபிரியம்னா என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே. ஈக்குலிபிரியம் அப்படின்றது ஜஸ்ட் இப்போ ஒரு சர்ஃபேஸ்ல ஆப்ஜெக்டை நம்ம வச்சுக்கோம். ஓகே சார். ஆப்ஜெக்ட் மாஸ் வச்சுப்போம். இந்த சர்ஃபேஸ் மேல அது வந்து ஒரு டேபிள் மேல ஒரு புக் இருக்குன்னு வச்சுப்போம். அதான் இந்த புக் Okay, வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதோட வெயிட்டை டவுன்வர்டா செட் பண்ணுது. எம்ஜி டவுன்வர்ட் ஆகும். இந்த இந்த வெயிட் வந்து டவுன்வர்டா ஆக்ட் ஆகுறதுனால தேர்ட்ல அப்படி என்ன ஆகுது அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணுது, ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, இந்த கொடுக்கும். ஓகே சார். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரியாக்ஷன் சொல்லுவோம், இல்ல நார்மல்னு கூட சொல்லிக்கலாம். நார்மல்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம இந்த காமன் ஃபோர்ஸஸ்னு ஒரு டாபிக்ல படிச்சோம். ஓகே சார். சர்ஃபேஸ் இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த தர மேல ஒரு வெயிட்டை கொடுக்குது. இந்த தரம் என்ன பண்ணுது அப்படின்னா ஆப்போசிட்ல ரியாக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. ஓகே சார். ஓகேவா? இப்போ இது வெர்டிகல் டைரக்ஷன்ல இந்த ஆப்ஜெக்ட் மேல மூவ் ஆகுதா அப்படின்னா மூவ் ஆகல.
ஓகே சார். புரியுதா? நோ ஆ motion in vertical direction. டைரக்ஷன் லாஜிக் புரியுதா? புரியுது சார். மேல யாரும் இதை மேல தூக்கல, இல்ல கீழே இதுவும் கீழே இறங்கல, அதே இடத்துல ஸ்டேஷனரியா நிக்குது, ரெஸ்ட்ல இருக்கு ஆப்ஜெக்ட். ஓகே சார். புரியுது இல்லையா? இப்போ ஆ என்ன விஷயம்னா, அப்ப சம் ஆஃப் forces equal to ma. இதுதான் நியூட்டன் செகண்ட். ஒரு F net equal to ma. அப்ப இங்க F net என்னது? R minus mg. அது ஏன் R minus mg னா, R வந்து அப்வர்டா இருக்கு, mg வந்து டவுன்வர்டா இருக்கு. அப்ப R minus mg equal to ma. பட் இங்க நமக்கு ஓகே ஆப்ஜெக்ட் சார். எதுல இருக்கு? ரெஸ்ட்ல இருக்கா? ஆ ரெஸ்ட்ல இருக்கிறதுனால இது வந்து 0 ஆயிருச்சு. அப்ப இந்த இது நமக்கு என்ன ஆயிருச்சு? 0. ஓகே சார். அப்ப R equal to mg. R equal ஆ to mg. எம்ஜி. லாஜிக் புரியுதா? இப்ப ஆ இது இது இந்த இந்த இது நமக்கு பிரச்சனை கிடையாது. இங்க 0ன்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஆமா சார். ஆப்ஜெக்ட் மேல ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ரெண்டு ஃபோர்ஸ் அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகல அப்படின்னா மூவ் ஆகல. அதனால இது வந்து நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, ஓகே சார். சரிப்பா. இப்ப ஆ இந்த இது இருந்துட்டு போகுது. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இதே ஆப்ஜெக்ட் வெர்டிகல் பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. இப்ப இந்த ஆப்ஜெக்ட் M இருக்கு. இப்ப இந்த ரைட் சைடுல நான் F1ன்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஓகே சார். ஓகேவா? F1ன்னு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இப்ப இந்த வேற எந்த ஒரு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகல. நோ ஃபோர்ஸஸ் ஆ other than 1. அப்ப என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் ரைட் சைடு டைரக்ஷன்ல ஆக்சிலரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே சார். கரெக்டா? ஆ இது F net is equal to என்னது? F net is equal to F1 equal to ma. ஓகே சார். லாஜிக் புரியுதா? ஆ இதுவே ஆப்ஜெக்ட் இப்ப ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, F1 ஓகே சார். F2. இப்ப F net என்ன வரும் அப்படின்னா, F1 plus F2 equal to ma. லாஜிக் புரியுதா? இப்ப இந்த ஆப்ஜெக்ட் ரெண்டு ஃபோர்ஸ் சேர்ந்து தள்ளும் போது இப்ப அதுக்கு ஒரு ஆக்சிலரேஷன் கிடைக்குது, m. ஓகே சார். எப்படி? ஓகே. இப்ப அடுத்து நெக்ஸ்ட், இப்ப இதுவே நம்ம கொஞ்சம் ஸ்லைட்டா நம்ம மாடிஃபை பண்ணுவோம். ஆனா இப்ப இன்னொரு ஒரு ஃபோர்ஸ் இங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல F3ன்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்ப நமக்கு F3 ஆக்ட் ஆனதுக்கு அப்புறமும் நமக்கு ஆப்ஜெக்ட் ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னா, இப்ப F net வந்து என்ன வருது அப்படின்னா, F1 plus F2 minus F3 equal to m. அது புரியுதா? புரியுது சார். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சிலரேட் ஆகாம ரெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் என்ன ஆகும்? ma equal to 0 ஆயிரும். அப்ப F1 ஓகே. plus F2 minus F3 equal to 0 கிடைக்கும். ஓகே சார். அப்ப இந்த ஆ ஆப்ஜெக்ட் மேல மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. F1 F2 F3ன்னு மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி, even after three forces acting on the object M, the object at rest, object at restல இருக்கு அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியம். ஓகே சார். எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாம்? இங்க மூணுன்னு கிடையாது, எத்தனை வேணாலும் ஆக்ட் ஆகலாம். 2 ஆக்ட் ஆகலாம், 4, 5, 10 எத்தனை வேணாலும் ஆக்ட் ஆகலாம். பட் ஒண்ணுன்னு மட்டும் சொல்ல முடியாது. ஒரு ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா ஆக்சிலரேட் தான் ஆகும். ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். ஓகே சார். அடுத்து அது எல்லாமே ரெஸ்ட்ல இருக்கணும் ஆப்ஜெக்ட். அப்போ வந்து இந்த வெக்டார் சம்மா சொல்ல முடியும். F1 வெக்டார் பிளஸ் F2 வெக்டார் பிளஸ் F3. வெக்டார் போடுறதுனால நான் பிளஸ் மைனஸ் எல்லாம் நான் கன்சிடர் பண்ணல, வெக்டார்னு சொல்லிட்டேன். பட் இங்க நம்ம ஸ்கேலார்ல சொல்லும் போது பிளஸ்ஸா மைனஸாங்கிறது தெளிவா என்ன பண்ணணும், ரெப்ரசென்ட் பண்ணணும். இது ஏன் மைனஸ் F3 போட்டிருக்கோம் அப்படின்னா இது ஆப்போசிட். ஓகே சார். இங்க ஏன் சார் போடல அப்படின்னா, அந்த வெக்டார் உள்ளுக்குள்ள அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஹிடன் ஆயிருக்கு. ஓகே சார். வெக்டார் உள்ளுக்குள்ள அது ஹிடன் ஆயிருக்கிறனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதை நம்ம வந்து ஜஸ்ட் F1 plus F2 plus n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகே சார்.
n number of forces acting on the system and still system is in equilibrium. ஓகே சார். Equilibrium of concurrent forces. Okay, என்ன sir. விஷயம்னா இப்ப நம்ம எல்லாமே parallel ஆக்ட் ஆகுது. பட் ஒரு சிஸ்டம் மேல series parallel வராது sir. ஆக்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இல்ல சீரிஸ் கிடையாது. இந்த இடத்துல இப்ப மாஸ் இருக்கு. ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகலாம், F1. ஓகே சார். F2 இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகலாம். ஆ புரியுதா? அப்ப F2 வந்து புரியுது இந்த sir. டைரக்ஷன்னா இப்ப இதை இப்படி சொல்லலாம். F2 வந்து இப்படி இந்த டைரக்ஷன்ல இழுக்குது கீழே. இது வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஓகே சார். எல்லாத்துக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கா? இது ஒரு θ1, இது வந்து θ2 சொல்ல முடியுமா? சொல்லலாம் சார். இந்த 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 பிளாக் மேல வந்து பார்த்தோம்னா F3யோட ஹரிசாண்டல் காம்பனன்ட்டும் 2ஓட ஹரிசாண்டல் காம்பனன்ட்டும் என்ன ஆகும்? ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி F3யோட வெர்டிக்கல் காம்பனன்ட் 2ஓட வெர்டிக்கல் காம்பனன்ட் என்ன ஆகுது? ஆக்ட் ஆகுது. F1க்கு ஓகே சார். ஹரிசாண்டல் காம்பனன்ட் மட்டும்தான் இருக்கு, வெர்டிக்கல் காம்பனன்ட் இல்ல. அப்ப இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா F net ஓகே சார். x direction then x direction is direction. equal to 0 அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஒருவேளை ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா ஓகேவா? if rest object at restனா sum of forces in the horizontal direction must be 0. அதே மாதிரி sum of forces in vertical direction also equal to f. So நமக்கு மூணு டைரக்ஷன்ல இருக்கலாம், fx, fy, fz. fxy, fz ஈக்குவல் டு 0ன்னு வரணும். அதாவது ஒவ்வொரு காம்பனண்ட்டும் தனித்தனியா என்ன ஆகணும்? ஆட் ஆகணும். அதாவது எப்படின்னா ஒன்னுக்கு இங்க எக்ஸ் மட்டும்தான் இருக்கு, ஒய் கிடையாது. அப்ப f1x பிளஸ் f2x பிளஸ் f3x ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அடுத்து f1y பிளஸ் f2y பிளஸ் f3y ஈக்குவல் டு 0வா, தனித்தனியான 0வாவும் இருக்கணும். அது கண்டிப்பா 0வா தான் இருக்கும், மாறாது. ஓகே சார். இப்போ இந்த px எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா f3 வெக்டர் ஹரிசாண்டலோட இதோட ஆக்டிவ் என்னது? θ1. அப்ப இது f3x நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா f3 cos θ1. இது வந்து என்ன வெர்டிக்கல் டைரக்ஷன்ல இருக்கா? இது வந்து என்ன f3y அப்படின்னும் போது இதை f3 sin θ1 சொல்லிக்கலாம். புரியுதா? அப்ப எந்த எந்த ஆங்கிளோ எந்த சைடோட நமக்கு ஆங்கிள் இருக்குதோ அதை நம்ம வந்து காஸ் தீட்டான்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து sin θ. ஓகே சார். சரி, இப்போ நீ அந்த அடுத்த கிளாஸ்க்கு ரெடியாக எனக்கு ஒன்று அந்த ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ நீ உனக்கு அந்த டவுட் சொல்ற பத்தியா? டவுட் வருது பார்ப்போம். நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ரிமைனிங் கொஞ்சம் ஃபாஸ்டா போவோம். ஓகே சார். அதுக்கு இடையில அந்த இது கொஞ்சம் சீக்கிரத்திலே சொல்ல சார். புக் இன்னொரு புக். ஓகே சார். தேங்க்யூ சார்.